நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கு தனியா இருக்கிறது பிடிக்காதா? இல்ல நம்ம தனியா இருக்கிறத பார்த்து மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் பயமா இருக்கா? அப்படின்னா வாங்க பேசலாம். நான் உங்கள் தேவசேனா. நம்ம சின்ன வயசுல இருந்தே எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு, தனியா இருக்காத, வெளிய போ, எல்லார்கிட்டயும் நல்லா பழகு, இப்படி தான் கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். அதனால ஒரு நாள் வாழ்க்கை நம்மள தனியா நிறுத்தும்போது நமக்கே நம்ம லைஃப் தவறான பாதையில போற மாதிரி தோணும். ஆனா ஒரு உண்மை தெரியுமா? தனியா இருப்பது தோல்வி இல்ல. சில டைம் அதுதான் லைஃப் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. நீங்க யாரும் இல்லாம தனியா இருக்கும்போது தான் முதல் முறையா உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு உண்மையாவே என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எது உங்கள ரொம்ப காயப்படுத்துது, எதுக்காக நீங்க இவ்வளவு நாளா உங்கள நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, எல்லாமே மெதுவா புரிய ஆரம்பிக்கும். நம்மள நெறைய பேரு தனிமைய வெறுக்குறாங்க. ஆனா, உண்மையாவே அவங்க வெறுக்கிறது தனிமைய இல்ல, அமைதிய. ஏன்னா, அமைதியா நம்ம இருக்கும்போது தான் நம்ம மனசு பேச ஆரம்பிக்கும். அத கேட்கறதுக்கு பல பேருக்கு பயம். அதனால தான் எப்ப பார்த்தாலும் ஃபோன், சோஷியல் மீடியா, ரீல்ஸ் இப்படி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன தேடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா, நம்மோட நம்ம மட்டுமே தனியா இருக்கிறது சில டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, அதே நேரம் அதுதான் நம்மள வளர்க்கும். இன்னொரு விஷயம், தப்பான மனிதர்களோட சேர்ந்து தினமும் மனசு கஷ்டப்படுறத விட, சில டைம் தனியா இருப்பது தான் 1000 மடங்கு நல்லது. ஏன்னா, நம்மளுக்கு அமைதிய கொடுக்காத உறவு ஒரு உறவே இல்ல. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது, இந்த தனிமை தான் நீங்க உங்கள வலிமையா மாத்திக்கிறதுக்கான ஒரு டைம்னு புரியும். அதனால, இப்போ நீங்க தனியா இருக்கீங்கன்னா, அத ஒரு சாபம்னு நினைக்காதீங்க. அது லைஃப் உங்களுக்கு குடுத்திருக்கிற ஒரு சின்ன பிரேக். உங்கள நீங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டைம். ரிமெம்பர், தனிமை உங்கள உடைக்கிறதுக்காக வரல. உங்கள மறுபடியும் உருவாக்கத்தான் வந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில எப்பவும் உங்க கூடவே இருக்க போற ஒரே நபர் நீங்க மட்டும்தான். அதனால உங்கள நீங்களே நேசிக்க கத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே எல்லாரோடையும் தான் இருக்கணும். தனிமையில இருக்கவே கூடாது. ஏன்னா, தனியா இருக்கும்போது அத பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இத பத்தி என்ன நினைப்பாங்க? ஒருவேளை நம்மள நினைச்சு கவலைப்படுவாங்களோ? அப்படின்னு யோசிக்கிறது. இல்லனா, நம்ம தனிமையில இருக்கும்போது பல யோசனைகள் வருதே, பல சிந்தனைகள் வருதே, அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குதே. அதனால இனிமேல் நம்ம தனிமையில இருக்கவே கூடாது. எல்லார் கூடயும் தான் இருக்கணும். அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு உங்க கூட நீங்க இருக்கக்கூடிய அந்த தனிமையான நேரத்த விட்றாதீங்க. ஏன்னா, நம்ம தனியா இருக்கும்போது தான் நம்மள பத்தி இன்னும் ஆழமா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம தனிமையில் இருக்கும்போது வர சிந்தனைகள் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து யோசித்து நீங்கள் உங்களை பார்க்குறத விட்டுறாதீங்க. மறுபடியும் சந்திப்போம். நான் உங்கள் தேவசேனா. டேக் கேர்.